நாம் தமிழர் வச்சு ஒவ்வொரு வீடாக நாங்கள் போய் எங்கள் வேட்பாளர் வந்து நேர்மை நிற்கிறாரு, நேர்மையான ஆள் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வீடாக நாங்கள் போய் கேட்போம். எல்லா உறவுகளையும் சந்திப்போம். அங்கே வீட்டில் இருக்கிற படித்த பசங்க இருப்பாங்க, அவங்க மூலியமாக பெற்றோர்களையும் போய் சந்திப்போம். நல்லா சிறப்பாக செய்வாங்க வேறு. எங்களுக்கு சின்ன மலை ஒரு பெருசே கிடையாது. சின்ன மலை ஒரு பொருட்டே நாங்கள் எடுத்துக்கிறது இல்லை தம்பி. அதாவது சின்ன யாருக்கு வேணும் சொல்லுங்க? சின்ன யாருக்கு வேணும்? அவங்களுக்கு தான் சின்ன வேணும். 50-60 வருஷமா ஒரே சின்னத்தில் நிற்கிறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. எங்கள் வளர்ப்பு அப்படி கிடையாது. எங்கள் அண்ணன் என்ன சின்ன சொல்கிறாரோ அது ஒரு நாள் 2 நாளில் கொண்டு சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துருவோம். அது சின்னத்தை பற்றி நீங்கள் வருத்தமே படாதீங்க. அதெல்லாம் எங்கள் அண்ணன் சொல்லுவார், உடனே நான் கொண்டு போய் சேர்த்துருவோம். சின்ன அது அவங்களுக்கு கை வந்த கலையப்பா. போன டைம் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. என்னாச்சு? அவங்க தமிழ் புலிங்கிறது வந்து அருந்து இயக்கத்தை சார்ந்தவங்க தானே சொல்கிறீங்க? நானும் அதே இனத்தை சார்ந்தவன் தான். அவங்களுக்கு இருக்கிற வீரம் எங்களுக்கும் இருக்கும். நாங்கள் வந்து இப்போ அண்ணன் கூட ஏன் அணிஞ்சிருக்கு தெரியுமா? அண்ணன் ஜாதி பார்க்குறதில்ல. எல்லாரும் வாங்க ஒன்றா நிற்கலான்னு சொல்லியிருக்கிறாரு. புரியுதுங்களா? அவங்களுக்கு இன்னும் ஒரு பிரயோஜனம் தரங்கிறாரு. அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. புரியுதுங்களா? அண்ணன் வந்து என்ன சொல்கிறாரு? ஜாதிவாரி குடிவாரி கணக்கெடுப்படுன்னு சொல்கிறாரு. அது உண்மை தானே? ஏப்போ அறுதிய மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க? கவுண்டர் எத்தனை பேர் இருக்காங்க? வன்னியர் எத்தனை பேர் இருக்காங்க? பறையர் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஜாதிவாரி கணக்கெடுத்து போட வேண்டியதானே? ஏன்னு கணக்கெடுத்து போட இருக்காங்க? என்ன காரணம்? கணக்கெடுத்து போட்டாங்கன்னா அவ்வளோதான். இவங்க கணக்கெல்லாம் எடுத்து போட மாட்டாங்க. இன்னும் மக்களை ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. கணக்கெல்லாம் எடுத்து போட மாட்டாங்க. அது பண வளையம் இருக்குதுங்க ஐயா. பணம் அந்த அமைப்புக்கிட்ட வந்து பணம் கொடுத்து இந்த மாதிரி தெருக்குள்ளே வந்தால் பிரச்சனை பண்ணுன்னு சொல்லி பணம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த அமைப்பில் இருக்கோம், எங்களுக்கும் தெரியும். நாங்கள் அந்த இதில் அதே ஒரே குட்டையில் ஊரில் மட்டும் தான் நாங்களாம் தமிழ் தேசிய பக்கம் வந்துட்டோம். இன்னும் வருவாங்க, தெரிஞ்சு வருவாங்க. ஐயா இது பெரியார் மண் இல்லையா? இது பெரியார் மண் யார் சொன்னது? பெரியார் மண் இல்லை. பெரியார் மண்ணுங்க எதை வச்சு சொல்றீங்க? பெரியார் மண் தமிழ் புலிகள் தடை பண்ணணும்னு சொன்னீங்க. அவங்களுக்கு ஈரோடு எழுதி கொடுத்துருக்கா கவர்மெண்ட்? கேட்கறது சரியில்லையே. இல்லைங்க சரிங்க ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க. இது இப்போ தமிழ் புலிகள் வந்து பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்றாங்களே, பிரச்சனை பண்றேன்னு சொல்றவங்கள ஏன் இந்த அரசு வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது? அப்போ பிரச்சனை பண்ணிட்டும் ஏதாவது பிரச்சனை பண்ணால் நம்ம நாம் தமிழர் கட்சி மேலே வழக்கு போடுவோம். பசங்களை இழுத்துட்டோம்னா அதாவது அந்த வழக்குக்கு பயந்துட்டு எல்லாம் கட்சி விட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிறதுனால தானே அவங்க பிரச்சனை பண்ண வர்றாங்க. ஏன் வழக்கு தொடுக்க மாட்டேங்கிறாங்க? அவங்க மேலே தமிழ் புலி மேலே பிரச்சனை பண்ணுறான்னு தெரியுது இல்லை? ஏன் அப்புறம் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாமல்ல? நாங்கள் இது நாள் வரல எந்த பிரச்சனையும் போகிறது இல்லையே. ஐயா பெரியாருன்ற பிம்பத்தையே உடைச்சிட்டோம். இந்த தமிழ் புலிகள் என்ன எவ்வளையா அடுக்களவு இருக்குமா? பார்த்து அண்ணன் பார்த்து பாருங்க. 21ஆம் தேதிக்கு மேலே அண்ணனுடைய ஆட்டத்தை பாருங்க. நாங்கள் எப்போவும் அண்ணன் பக்கத்தில் தான் நிற்போம், அண்ணன் கூட தான் நிற்போம். நாங்கள் அதை பற்றி பயந்துக்க மாட்டோம். தமிழ் புலிகள் வந்தாலும் சரிங்க, இன்னொரு அமைப்பு இருக்குது கூட, இன்னொரு அமைப்பு தெரியுமாங்க. அண்ணன் அங்கேயே போய் வந்தார். என்ன தமிழ் புலிகள் இருக்குங்க, இன்னொரு அமைப்பு இருக்குதுங்க ஐயா, இன்னொரு அமைப்பும் இருக்குது. அவங்களும் கூட சேர்ந்து வருவாங்க. யார் தெரியுங்களா? ஆதித்தமிழர் பேரவன்ட்டு வருவாங்க. ஐயா அதிகமான ஐயா அவங்க வருவாங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். ஆதித்தமிழர் இதில் வந்தாலும் நான் அதில் தான் இருந்துவோங்க. ஆதித்தமிழர் இதில் இருந்தோம் நாங்கள்லாம் வந்து அருந்து இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. அதை பற்றியே கடுவளை கூட பயம் இல்லை. இது வந்து பெரியார் மண்ணுன்னு சொல்கிறதுக்கு உண்மையால பெரியார் மண் யாருக்கு பெரியார் மண்? அதை மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருக்கு பெரியார் மண்? பெரியார் நாங்கள் வந்து ஈரோட்டில் பிறந்தோம், நாங்கள் வந்து ஈரோட்டுக்காரர். அப்போ எங்கள் மண் ஆயிருமில்ல? ஐயா இருங்க ஐயா, நாங்கள் ஈரோட்டில் பிறந்தோம், எங்கள் மண்ணுன்னு சொல்ல முடியுமா? இந்த மண்ணுங்கிறது வந்து அனைத்து உயிருக்குமான மண், அனைத்து உயிர்களுக்கானதான் இந்த மண். பெரியாருக்கு மட்டும் மண்ணு கிடையாது. புரியுதுங்களா? தமிழ்நாடுன்றது தமிழ் தேசியத்துக்கான இடம். ஐயா 32 கட்சியில 32 அமைப்பு வச்சுக்கிட்டு 16 பேர் கூட போகல. ஏங்க ஐயா அவர் பேரெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் பேரை சொல்லவே எங்களுக்கு சிரிப்பு தான் வருது. அது ஒரு அமைப்பு. தமிழர் பொங்கலுக்கு வந்து அவங்க கருப்பு நோட்டீஸ் அடிச்சு ஒட்டி இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோம் நாங்கள்.
கருப்பு தினமா கொண்டாடுறாங்க. அப்புறம் இது அப்ப தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை? காணொலி ஒண்ணு வந்துட்டு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த காணொலியில வந்து பார்த்தீங்கன்னா, திருமுருகன் காந்தி வந்து பார்த்தீங்கன்னா, திமுகவை கீழ்த்து கொண்டு விட்டுருக்காரு. பெரியார வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதே இதுதான். அப்படின்னு அந்த காணொலியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்க ஒண்ணும் புதுசா பேசலீங்க. ஏன் பக்தவச்சலம் மண்ணா இல்ல இது? பெரியார் மண்ணு மட்டும் சொல்றீங்க. தயவு செய்து இந்த ஊடகவியாளர் நீங்க எல்லாருமே இந்த பெரியார் மண்ணுங்கிறத முதல்ல நிறுத்துங்க. ஏன் பக்தவச்சலம் மண்ணா இல்ல? ஏன் இன்னும் எத்தனை தலைவர் இருந்தாங்க? ஏன் தீரன் சின்னமலை பண்ணால? என்ன கதை சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்படியேதான் ஓடிட்டு இருக்குது. இதை மாத்துங்க, நீங்களே மாத்துங்க. தீரன் சின்னமலையோட பெரிய 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 தீரன் சின்னமலை தூக்கு வாவுசியோட போட்டாங்களா? பெரியவரா? ஐயா ஒரு நிமிஷம். தீரன் சின்னமலை ஈரோட்டுக்காரர் தானே, தூக்கு போட்டாங்களா? அவங்க மண்ணுன்னு ஏதாவது சொன்னாங்களா? சொல்லுங்க, சொல்லல. இது ஏன் பெரியார்னு ஏன் பெரியாருங்கிற பிம்பத்தையே அப்படியே தூக்கிட்டு வர்றீங்க? பெரியார் என்னத்தை பிம்பம் பண்ணிட்டாரு? ஈரோட்டுல பெரியார் மண்ணு தான் இல்ல, பெரியார் மண்ணு தயவுசெய்து சொல்ற ஊடகவியாளர் உண்மையாலுமே பெரியார் மண்ணுன்னு சொல்லாதீங்க, புரியுதுங்களா? இது எல்லா தலைவரும் பிறந்த மண்ணு இருக்குது. இப்ப நம்ம இவரு கொங்குல வச்சிருக்காங்களா, என்னது ஐயா தூக்குல போட்டாங்களா ஐயா? தீரன் சின்னமலை அது யாருங்க ஐயா? அது எந்த மண்ணுங்க ஐயா? ஐயா பெரியானது ஒன்னே ஒண்ணுதான். இப்ப பெரிசா காமிச்சிருந்தாங்க. அது வந்து ஒரு சோப்பு நுற மாரி ஆகுங்க, புரியுதுங்களா? சோப்பு நுற மாரி ஊதனா போயிடும். அந்த பிம்பத்தை அந்த பிம்பமே உடைச்சாச்சு. அந்த உடைச்சிட்டு ஐயா திராவிடர் எல்லாருமே அப்படிதான் பேசுவாங்க. ஐயா சத்யராஜும் திராவிடர் தான். ஐயா சத்யராஜ் ஐயா இங்க பாருங்க. ஐயா ஒரு நிமிஷம். சத்யராஜ் தாங்க. ஏன் அப்புறம் அங்க போய் மன்னிப்பு எடுத்து கொடுத்தாங்க? பாகுபலி படத்துக்கு எதுக்கு போய் இது பண்ணாங்க சொல்லுங்க? இங்க இவ்வளவு பேசுறாருல்ல, ஏன் அங்க போய் வீரமா பேசலாம்ல? ஏன் நான் எல்லா இதையும் நாங்க பார்த்துட்டு தாங்க ஐயா வரோம். ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்றாங்க நாங்க பார்ப்போம். சும்மா ஒரு படம் ஓடணுங்கிறதுக்காக வேண்டி அந்த மாதிரி அப்புறம் கர்நாடகா ஏன் மன்னிப்பு கேட்டு வந்த? அப்படி கர்நாடகாவில் ஆந்திராவில மன்னிப்பு கேட்டுருக்கிறோம், கர்நாடகாவில மன்னிப்பு கேட்டு. ஏன் தமிழ்ல தலை நிமிர்ந்து நிக்கணும்? ஏன் மன்னிப்பு கேட்டு வந்தாரு? சத்யராஜ் பேச்சால ஒரு பேச்சே கிடையாது. அதெல்லாம் பேச்சே கிடையாது. நீங்க இங்க நின்னுட்டு திராவிடம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு அடி விழுகாது. அதுவே தமிழம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு அடி விழும். இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. என்னடான்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற பத்திரிகை துறையா இருக்கட்டும், ஊடகமா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நீக்கமர நடந்திருக்காங்க திராவிடர்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய இருப்பு தக்க வைக்கிறதுக்காக இத்தனை வேலையை செஞ்சுருக்காங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இது மாறுங்க. அதான் உடச்சிட்டாருல. தமிழருங்கிற போர்வியில எத்தனை பேர் வேலை வாய்ப்பு வாங்கியிருக்காங்க தெரியல? எல்லா திராவிட கூட்டம் தான். தமிழருங்கிற போர்வியில வேலை வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கெல்லாம் உண்மையாலுமே அதை அவங்களை கண்டாலே ஒரு இதாக இருக்குது. ஐயா ஈரோடு சந்திரகுமார் இருக்கிறாரு பார்த்தீங்களா, முன்னாள் எம்எல்ஏ, அது விஜயகாந்த் கட்சியிலுங்க. அவரெல்லாம் மனுஷனாவே கிடையாது ஐயா. ஓப்பனா பேசுற நீங்க அப்படியே போடுங்க. நான் பேசுற காணொலி அப்படியே போடணும், மறுபடியும் கட் பண்ணக்கூடாதுங்க. அவரு நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்த விஜயகாந்த் கட்சி, விஜயகாந்த் அண்ணா தலைவர். அவரு உண்மையில அருமையான மனுஷன், தெய்வமாயிட்டார். அவர் கூட இருந்த துரோகம் பண்ணது விஜயகாந்த் ஐயாவுக்கு வந்து துரோகம் பண்ணது சந்திரகுமார். அவர்னால ரொம்ப 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 ஈரோடு உண்மையாலுமே சந்திரகுமார் மேல பச்சை துரோகி யாரும் கிடையாது. பணத்துக்காக எந்த பக்கம் வேணாலும் போவார். அவரெல்லாம் ஒரு மனுஷனாவே கிடையாது. கூட எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்படி புரியுதுங்களா? நாங்கள் வால் போஸ்ட் ஒட்டினோம் படத்துக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு. அந்த மன்றத்தில் வந்து நாங்கள்லாம் வால் போஸ்ட் ஒட்டி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்த பிற்பாடு அவர் வந்து அண்ணா ஐயா விஜயகாந்த் ஐயாவும் வந்து நல்லா ஒரு சின்ன வயசுலேருந்து நல்லா பழகப்பட்டு நல்லா பெரிய லெவலுக்கு கொண்டு வந்தார். அவருக்கே துரோகம் பண்ணிட்டு போய் பணத்துக்காக வேண்டி திமுகவில் சேர்ந்தவர். அவரை பற்றி அவரும் மனுஷனே கிடையாதுங்க ஐயா. நீ எனக்கு வழக்கே வந்தாலும் பரவாயில்ல, நான் அதை பற்றி பயப்பட மாட்டேன். ஏன்னா வழக்கு வந்து நான் சந்திக்கூடிய தைரியம் எனக்கு இருக்கு. ஏன்னா நாங்கெல்லாம் ஒன்றா போஸ்ட் ஓட்டிகிட்டு இருந்தவங்க. வழக்கு போடுறத போட்டுங்க, நானும் வழக்கு போடுவேன் அவர் மேலே. ஏன்னா நம்பிக்கை துரோகம் பண்ண ஒரு என்னது பயப்படுவீங்க? இங்கே பாருங்க, சந்தேகம் மாதிரி தான் பார்த்துக்கிங்கதான் பாருங்க, புரியுதுங்களா? இதையெல்லாம் காட்டி வழக்கு போட சொல்லுங்க. சந்திரகுமார் பார்த்து பேசுகிற சரியான கோபம் வருது. ஆனால் மீடியாவும் இருக்கு, அதிகமாக கிளிக்க கூடாது. அப்புறம் பார்த்துக்கிறோம். வரட்டுங்க, தேர்தலுக்கு எல்லா பக்கம் வருவார்ல, வரட்டுங்க.